ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க தமிழ். நீனம் சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கனை மறக்காம தட்டிடுங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க. இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாய்ப்பு இல்ல ராஜா. சரிங்க, இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவில் மிஸ்ட்ரியானவோட ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மணி. இந்த பிளாக் மணின்னு சொல்கிறோம்ல, இது வந்து கிரைமா இல்லை ஸ்மார்ட்னஸா? இந்த பிளாக் மணினா என்ன, இந்த பிளாக் மணியோட ஹிஸ்ட்ரி, இந்த பிளாக் மணி எங்கிருந்து வந்தது அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்ப்போங்க. சரிங்க, பிளாக் மணினா என்னன்னு தெரியுமா? அன்அக்கௌண்டபிள் மணின்னு சொல்லுவாங்க. மேபி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க. உங்க ஓனர் வந்து உங்ககிட்ட ஒரு 1000 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொல்றாரு. அந்த பொருளை வந்து நீங்க பில் இல்லாம 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு உங்க ஓனர் கிட்ட 1000 ரூபாய்க்கு வாங்கலாம்னு சொல்லி கொடுக்குறீங்கல்ல, மீதி இருக்க அந்த 500 ரூபா வந்து பிளாக் மணின்னு சொல்லலாம். இதேதாங்க கவர்மெண்ட் சைட்லயே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பில் இல்லாம வாங்குற ஒவ்வொரு பொருளுமே பிளாக் மணி தான். இதே மாதிரி தாங்க நம்ம பில் இல்லாம வாங்குறது, நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியாம ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது, இது எல்லாமே பிளாக் மணியை சேர்ந்தது தாங்க. இந்த பிளாக் மணியோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்பவே ஓல்டுங்க. நம்மளோட நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிளாக் மணியோட ஆதிக்கம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. எங்க பார்த்தாலும் லஞ்சம், பொலிட்டிக்கல் கரப்ஷன், ரியல் எஸ்டேட்ல வந்து பிளாக் டீலிங், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அப்பதான் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு பர்சன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கஷ்டப்பட்டோ இல்லை யாரையோ ஏமாத்தியோ சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த காசுல இருந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து டாக்ஸா பே பண்ணணும், ஓகேங்களா? ஆனா அவங்க பே பண்ணாம அவங்க கிட்டே வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா? அதனால கவர்மெண்ட்டுக்கு இப்போ நிறையவே லாஸ் ஆகும். கவர்மெண்டோட பட்ஜெட் லாஸ் ஆகும். கவர்மெண்ட் வந்து ரொம்பவே வீக் ஆகும். இந்த மாதிரி அவங்க பண்ற பட்சத்துல கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் வந்து விலைவாசி ஏற்றுவாங்க. இந்த விலைவாசி ஏற்றுறதால நம்ம தானே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். இந்த பணக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இல்லீகல் பெனிஃபிட் தான். டாக்ஸ் கட்ட இவங்க வந்து டாக்ஸ் கட்டாம வச்சிருக்க படத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, வேற ஏதாவது பினாமி நேம்ல ஃபேக் கம்பெனியை உருவாக்கி வச்சுப்பாங்க. கூட்ட இல்லாம மீதி இருக்க அமௌண்ட் வந்து சுவிஸ் பேங்க்லயோ இல்ல ரியல் எஸ்டேட்லயோ இல்ல அவாலாலயோ போட்டு வச்சுப்பாங்க. அதனால அவங்களுக்கு ப்ராஃபிட்டா தான் இருக்கும், நமக்கு தான் நஷ்டமாயிட்டு இருக்கும். சரி, பார்த்தோமே பிளாக் மணி பத்தி எல்லாம் சொல்லிட்டு, இந்த பிளாக் மணியை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. நீங்க கையில காசா கொடுக்கும் போது தானே ஏமாத்துறாங்க. டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணீங்கன்னா டேரக்டா பேங்க்குக்கு போயிடும். பேங்க்குக்கு போயிட்டா அவங்க டாக்ஸ் பே பண்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ரெண்டாவது விஷயம், ஜிஎஸ்டி பில் வாங்குங்க. எந்த பொருள் வாங்குனீங்களும் பில் கேட்டு வாங்குங்க. கேஷை வந்து அவாய்ட் பண்ண பாருங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேஷை வந்து அவாய்ட் பண்ண பாருங்க. கேஷ் அவாய்ட் பண்ணிட்டு செக்காவோ இல்ல யூபிஐ பேமெண்டாவோ மணியை வந்து சென்ட் பண்ண பாருங்க. நாலாவது விஷயம் வந்து, நீங்க எந்த பொருள் வாங்குனீங்கனாலும் அதுக்கான பில்லை வந்து ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. இது எந்த வகையில் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ரைட் இப்போ உங்க வீட்டில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபைல் தான் உங்களை காப்பாத்துங்க. அஞ்சாவது விஷயம் வந்து, நம்மளை சுத்தி கரப்ஷன் நடந்தா ரிப்போர்ட் பண்ண பாருங்க. சரிங்க, இந்த பிளாக் மணினா என்னன்னு இப்பதான் பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.